வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் பேபிகார்ன் சில்லி செய்ய போகிறேன். இந்த பேபிகார்ன் சில்லிக்கு நான் 200 கிராம் பேபிகார்ன் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக விடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்குது. கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த பேபிகார்னை எடுத்து அதில் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிச்சிடலாம். வடிச்சிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இப்போ பேபிகார்ன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்துருக்கிறேன். ஜீரகப்பொடி 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூளும் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறேன். இதையெல்லாம் அதில் போட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 பழம் புழிஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றினா சரியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வரன்னு இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 மணி நேரம் வச்சு எடுத்து அப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து 1 மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பேபிகார்ன் மசாலா தடவி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். கேஸ் பற்ற வச்சு ஆயில் வச்சுருக்கிறேன். ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். தீயை ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேவரில் வைங்க. இப்போ இன்னொரு பக்கமும் வேகட்டும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடுங்க. இது வந்து பிரியாணிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்துடலாம்.
இப்போ எடுத்துகிட்டு அடுத்தது போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததும் போட்டாச்சுங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இப்போ அதையும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வேக வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. நான் 200 கிராம் தான் எடுத்தேன். அதெல்லாம் வதக்கும்போது கம்மியாக தான் வரும். இப்போ இதுக்கு வந்து நான் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுருங்க. இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இது மேலே போட்டுக்கலாம். இப்போ டேஸ்டான சுவையான பேபிகார்ன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இன்னும் அதிகமாக செய்யும்போது மசாலாலாம் அதிகம் பண்ணிக்கோங்க. இது வந்து பிரியாணிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லா குழம்புக்கு வச்சு எதுக்குனாலும் சைடிஷாக வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.